ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகோன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கான அமௌண்ட் எக்ஸாம் ஃபீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எக்ஸாம் பேட்டர்னும் உங்களுக்கான இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க்கு பாஸ் மார்க்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எத்தனை உங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் ஃபீஸை பற்றி பார்க்கலாம். இதில் யூஜி, பிஜி, டிப்ளமோ எல்லா கோர்ஸுக்குமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஈச் ரிட்டன் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் பேப்பர்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் தான். அதில் ஃபஸ்ட்டு யூஜிக்கு 125 ருபீஸ் ஒரு பேப்பருக்கு கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பிஇடி படிக்கிங்கன்னா உங்களுக்கு 300, பிஜி படிக்கிங்கன்னா 175, பிஜி டிப்ளமோனா 200. நீங்கள் அதேமாரி எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி, பிஜி டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அதுக்காக ஒரு பேப்பருக்கு 350. அதேமாரி யூஜிலேயே நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். அந்தமாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கவங்களுக்காக 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க யூஜியில். பிஇடிக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிடையாது. பிஜிக்கு 250, பிஜி டிப்ளமோக்கு 250, எம்பிஏ, எம்சிஏக்கு தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் இருக்கும். அவங்களுக்காக 350 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுன்னா அதுக்கு யூஜிக்கு 125, பிஜி இருந்தீங்கன்னா 500, 600, 750 அந்தமாரி வெரி ஆகுது. அதேமாரி ஃபோர்த் பாயிண்ட்டை பாருங்க, நீங்கள் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் 70 ருபீஸ், மார்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்து அதில் 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் அட்மிஷன் போடும்போதே பே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அட்மிஷன் பேமெண்ட் ரெசிப்ட்டை நீங்கள் செக் பண்ணிப்பாங்க. எனக்கே இப்போ டவுட் வந்துச்சு. நானும் இப்போ என்னோட அட்மிஷன் ரெசிப்ட்டை செக் பண்ணிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் ஃபீஸாக 150. அப்புறம் லாஸ்ட்டாக 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சல்டிங் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் கான்வெகேஷன் சர்டிஃபிகேட். இது மூணுமே நீங்கள் யூஜி, பிஜி லாஸ்ட் செமஸ்டர் படிக்கவங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. மார்க் ஸ்டேட்மெண்ட்டுமே அவங்களுக்காக நினைக்கிறேன். லாஸ்ட்டாக லேட்டர் ஃபீஸ்னால் நீங்கள் லேட்டாக கட்டினீங்கன்னா அதுக்கு 300 ருபீஸ் ஃபைனாக கட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. இது எல்லாமே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வெப்சைட்லேருந்து தான் நான் எடுத்தேன். அங்கே எக்ஸாம் ப்ரொசீஜர்னு ஒரு புக்லெட் இருக்குது, அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாமுக்கான பாஸ் மார்க்கை பற்றி பார்க்கலாம். நார்மலாக காலேஜில் படிக்கவங்களுக்கு தெரியும். காலேஜில் CA1, CA2ன்னு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் யூஜிக்கு தனியாக, பிஜிக்கு தனியாக பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ காலேஜில் CA1, CA2ன்னு 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. CA1 30 மார்க், CA2 30 மார்க் நடக்கும். அதே தான் இப்போ இங்கேயும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. அதில் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 30 மார்க்கு, இன்னொரு அசைன்மெண்ட்டுக்கு 30 மார்க்கு. நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டில் 13 மார்க் எடுத்தா பாஸு, 13 மார்க் எடுத்தா பாஸு. அப்படி ஒரு அசைன்மெண்ட்டில் கம்மியாக எடுத்து இன்னொரு அசைன்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக எடுத்தால் கூட அது பாஸ் கேட்டகரியில் தான் வரும். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு அசைன்மெண்ட்டில் 13 மார்க் எடுத்தா பாஸு, அப்போ 13 ஆட் பண்ணால் எத்தனை வரும்? டோட்டலாக 26 மார்க் வரும். அப்போ நீங்கள் டோட்டலாக 26 மார்க் எடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டில் 26 எடுத்தால் கூட நீங்கள் பாஸு தான். இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவோம். அசைன்மெண்ட் 1, அசைன்மெண்ட் 2. அசைன்மெண்ட் 1 30 மார்க், அசைன்மெண்ட் 2 30 மார்க், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60 மார்க்கு. இதில் 23 மார்க் எடுத்தா பாஸு. அதை அவங்க 30 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த டோட்டலாக 60 மார்க்லேயே நீங்கள் 23 மார்க் எடுத்தா பாஸு. அந்த 60 மார்க் அவங்க 30 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாம் 70 மார்க்குக்கு நடக்கும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் காட்டி அதில் உள்ள எக்ஸாம் பேட்டர்ன் தான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்டர்னல் மார்க் 70 மார்க்குக்கு எழுதுவீங்க. இன்டர்னல் மார்க் அவங்க 30 மார்க் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 17 + 13 ஆட் பண்ணால் உங்களுக்கு 100 மார்க் வரும். டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்கு. ஓகே, இன்டர்னல் மார்க் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸ்டர்னல் மார்க் பற்றி பார்க்கலாம். அதில் மேலே செகண்டில் டிஇன்னு கொடுத்துருப்பாங்க, டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு நான் யூஜி, பிஜிக்கு சொல்லுங்கள். யூஜி, பிஜிக்கு உங்களுக்கு 70 மார்க் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸு யூஜியாக இருந்தால். அதே பிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 32 மார்க் எடுத்தால் பாஸு 70க்கு. பிஜி டிப்ளமா இருந்தீங்கன்னா நீங்கள் 70 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க, 32 மார்க் எடுத்தால் பாஸு. இதே அட்வான்ஸ்டு டிப்ளமோ, ஒகேஷனல் டிப்ளமோ உங்கள் எல்லாருமே 70 மார்க் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸு. நீங்கள் இதில் எக்ஸ்டர்னல் மார்க்கு பார்க்கணும். நீங்கள் 70க்கு 25 எடுத்தா பாஸு, 70க்கு 32 எடுத்தா பாஸு, பிஜி அந்தமாரி தான் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுவேன். யூஜிக்கு ஃபஸ்ட் சொல்லிடுவேன். நீங்கள் இன்டர்னல் மார்க்கில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 சப்மிட் பண்ணுவீங்க. அதில் ஒரு சப்ஜெக்ட் 30 மார்க் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 13 மார்க் எடுத்தா பாஸு. ஒரு அசைன்மெண்ட்டில் 13 மார்க் எடுத்தா பாஸு. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் உங்களுக்கு 70 மார்க் நடக்கும். அதில் நீங்கள் 25 மார்க் எடுத்தா பாஸு. இது யூஜி கோர்ஸுக்கும் அதுமாதிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் யூஜி கோர்ஸுக்கும். நெக்ஸ்ட் பிஜி கோர்ஸுக்கு சொல்கிறேன். பிஜிக்கு அதில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 சப்மிட் பண்ணுவீங்க அசைன்மெண்ட்டு. அதில் ஒன்றுக்கு 30 மார்க் அவங்க டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 13 மார்க் எடுத்தா பாஸு. இது இன்டர்னல் மார்க்.
அதே நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் வந்து 70க்கு வந்து 32 மார்க் எடுத்த பாஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூஜிக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வந்து பிஜிக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஜிக்கான கொஷின் பேப்பர் வந்து காட்டுறேன். இது வந்து பிப்ரவரி 2025 நடந்த தமிழ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் தான். டோட்டலாக உங்களுக்கு வந்து 70 மார்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து பார்ட் ஏ பகுதி 1ல் வந்து பகுதி ஆல வந்து டோட்டலாக உங்களுக்கு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 கொஷின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க், டோட்டலாக உங்களுக்கு 9 மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி பகுதி ஆல வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 7 மார்க், டோட்டலாக உங்களுக்கு 21 மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி உங்களுக்கு வந்து பகுதி ஈல வந்து டோட்டலாக வந்து 7 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. 11லேருந்து 17 வரைக்கும் வந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து 4 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க், டோட்டலாக உங்களுக்கு 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பிக் கொஷினுக்கு அட்டன் பண்ணணும். இந்த 40 மார்க் கொஷினுக்காக நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ தான் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். நான் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பிஜிக்கான எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு டோட்டலாக வந்து 70 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். அதில் பார்ட் ஏல வந்து உங்களுக்கு 8 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து 5 கொஷின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு வந்து 5 மார்க், டோட்டலாக வந்து உங்களுக்கு 25 மார்க் வந்து அவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பியில் வந்து உங்களுக்கு வந்து 5 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 3 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 50 மார்க், டோட்டலாக வந்து உங்களுக்கு 45 மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கான ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓஎம்ஆர் ஷீட் மேகாக இருக்கும். நீங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மேலே வந்து எழுதிட்டு அது கீழே வந்து மார்க் பண்ணணும், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து இது ஃப்ரண்ட் பேஜ். அதேமாதிரி செகண்ட் பேஜ் நம்ம தான் ஃபில் பண்ணும்போது அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதை ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த பேஜில் வந்து மேலே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். கீழே வந்து ஸ்டாஃபுக்கு வந்து மார்க் போடுவாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இந்த பேஜை பற்றி நான் சொல்கிறேன். இந்த இயரோட கடைசி வீடியோ வந்து இதான். கடைசி இயரில் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.